ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. பொதுவாவே வந்துட்டு நெறைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல டவுட் இருக்கும் மக்களுக்கு. காதல் திருமணம் ஆகுமா? இல்ல வந்து பெற்றோர்கள் பார்த்து வச்சு ஒரு அரேஞ்ச் மேரேஜா நடக்குமா? இல்ல காதலிக்கிற 2 பேரோட குடும்பமும் ஒத்து வரலன்னு சொல்லும்போது, அவங்களா தன்னிச்சையா முடிவெடுத்து தனியா போய் திருமணம் செஞ்சுக்குவாங்களா? இப்படி பலவிதமான திருமணங்கள் இருந்தாலும், சிலருக்கு திருமணம் ஆகுமா? அப்படிங்கிறதுல கூட நெறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? பொதுவாவே ஒருத்தரோட ஜாதகத்துல எதனால வந்து பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய அரேஞ்ச் மேரேஜ் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா. இப்ப நெறைய வரக்கூடிய ஜாதக மேட்சிங்ல, அது ஜாதக மேட்சிங் முன்னாடி வரக்கூடிய நார்மல் அப்பாயின்ட்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா, திருமணம் எப்படி நடக்க போகுது? ம். லேட் மேரேஜா? ஏர்லி மேரேஜாங்கிறது முதல் கேள்வி. ம். அது நம்ம சொல்லிறலாம். ஆமா. அதுக்கப்புறம் அப்படி இருக்கும் பொழுது, எது மாரி அமைப்பு இருக்கு? அப்படிங்கிறப்போ, நம்மளுடைய சொந்தத்தில ஆகுதா? ம். அரேஞ்ச் மேரேஜ் மூலமாக வருகிறதா? அல்லது அவங்களே அவங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய அமைப்புகள் வருதாங்கன்னு பார்க்கிறது, ஒரு சாதாரணமா எல்லாரும் கேட்கிற கேள்விதான். கண்டிப்பா. ஸோ அதில பாருங்க இந்திய வேத ஜோதிடத்து அடிப்படையில சயின்டிஃபிக்கா நம்ம பார்க்கும் பொழுது, இந்த யோகம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு, இந்த ராகு கேது பிரச்சனை இருக்குன்னுலாம் பார்க்காம, ம். ஒரு ஒரு கிரகத்தையும் துல்லியமாக கணிச்சு, ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் எவ்வளவு இடைவெளியில இருக்காங்க, என்ன ம். டிகிரில இருக்காங்க, 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமண ஸ்தானம் ம். எப்படி இருக்கு, சுக்கிரன்கிற இல்லற வாழ்க்கை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா. திருமணத்துக்கு. அவரு பாருங்க எந்த சாரம் பெற்றிருக்கிறார். இந்த ராகு கேது நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்கன்னா, ராகு கேது நட்சத்திரங்கிறது திருவாதிரை, சதயம், ம். சுவாதி, கேது நட்சத்திரம் ஆகிய வந்து மூலம், அஸ்வினி, மகம் இது மாதிரி நட்சத்திரத்துல இருக்குதுன்னா, அந்த ராகு கேதுகளே அந்நிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்து, கொஞ்சம் லவ் மேரேஜ், அந்த லவ்லயும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ம். ஸோ ஜஸ்ட் இந்த ராகு கேது நட்சத்திரம் இருக்கிறனாலேயே அவங்களுக்கு அது நடக்குதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம வந்து அதை பார்க்க முடியும். கன்ஃபர்மேஷன் பண்ண ம். முடியும். வெரி குட். அப்படி பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய தசைகள் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசையா, ம். அந்த 20 வயசுல இருந்து 28 வயசுக்குள்ள போகும்பொழுது அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசைகள் வந்தா அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எந்த தசை நடக்குதோ அந்த தசையோட காரத்துவம் தான் கொடுக்கும். ம். அப்படிங்கிற சுக்கிரன் என்ன கொடுக்கும்? எதிர்பாலினத்தின் மேல நட்பு உணர்வு, நட்பு வந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஈர்ப்பா அமைப்புகள், மாறுது. ஈர்ப்பா மாறக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். சரி, அதே சுக்கிரன் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார், பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிறார், இந்த சனி செவ்வாய் ராகு கேதுகள் பிரச்சனைகள் இல்லை, ம். சேர்க்கை இல்லை அப்படின்னா, அவர் வந்து சினிமா துறையில இருக்கிறாருங்க, நல்லா இருக்கிறாங்க, அவங்க வந்து கலக்கலன்னு பேசுவாங்க, ம். அவங்க மேல ஒரு சாம் இருக்குங்கன்னு ம். சொல்லிட்டு பட் ஸ்டில் அரேஞ்ச் மேரேஜே நடக்கும். ம். ஆனா சனி செவ்வாய் ராகு கேதுகள் சம்மந்தப்படும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா, அந்த உணர்வுகள் வந்து கொஞ்சம் பத்திக்கிற பத்திக்கிற விஷயம்னு சொல்ல முடியல, ஜஸ்ட் கனெக்ட் ஆகிக்கிற விஷயங்கள் அதிகம். கண்டிப்பா. ஏன்னா அது ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடும். ம். சனி செவ்வாய் ராகு கேதுகள் என்ன பண்ணும்னா, அந்த மாற தசைகள் நடக்கும் பொழுது, அது மாற ஒரு நட்பு போகும் பொழுது அவங்களுக்கு அந்த ஏக்கங்கள், அந்த உணர்வுகள் கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ம். ஸோ அது மாற துல்லியமா அந்த சனி செவ்வாய் தாக்கங்கள் இருந்தா எவ்வளவு டிகிரி இருக்கு ம். அப்படிங்கிற நுணுக்கமா பார்க்கும் பொழுது இல்லைங்க, இது வந்து காதல் திருமணத்துல தான் முடியும். ம். ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசைகளா நல்லா இருக்குது, 7ஆம் இடங்கிற திருமண ஸ்தானமே நல்லா இருக்குதுங்கிறப்ப நல்ல திருமணமாக இருக்கும். பெற்றோர்களே வந்து ஏத்துக்கிற ஒரு அருமையான திருமணம். நாம பார்த்து ம். வச்சா கூட இந்த அளவுக்கு அமையாது ஆமா. அந்த அப்படிங்கிற அளவுக்கு மாதிரியும் நல்ல அமைப்பு இருக்கு. இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாதகத்துல அப்பாவை குறிக்கக்கூடிய சூரியன், அம்மாவை குறிக்கக்கூடிய சந்திரன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அல்லது 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தாயார் ஸ்தானம், 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தந்தையார் ஸ்தானமும் நல்லா இருக்கும். ம். இப்படிலாம் இருந்து ஒரு யோகமான தசை நடந்து இந்த சுக்கிரன் சனி செவ்வாய் ராகுகள் சம்மந்தப்பட்டு நடக்கும் பொழுது திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் இல்ல, லவ் மேரேஜ் தான். ஆனா பெற்றோர்கள் சம்மதத்தோட அருமையான திருமணமா நடக்கும்னு நம்ம ம். சொல்லலாம். கண்டிப்பா. இல்ல சூரியன் கொஞ்சம் கெட்டிருக்கு. கெட்டிருக்குன்னா என்ன? சனியோட சம்மந்தப்பட்டிருக்கு. ம். ராகு கேதுகளோட சேர்ந்திருக்கு. எப்பவுமே ராகு கேதுகள் சேர்ந்ததுன்னா, ஒளி கிரகமாகிய சூரியன், சந்திரன் ராகு கேதுகளோட சேரும் பொழுது, சூரியன் என்று சொல்லப்படுகிற பித்ருகாரகன், சந்திரன் என்று சொல்லப்படுகிற அம்மாவை உறவுகள பாதிக்கும். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி அந்த சூரியன் நீச்சமா போறது, சந்திரன் நீச்சமா போய் சந்திரன் கொஞ்சம் கெட்டு இருக்கிறது, ம். 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குதுங்கிற மாதிரி அமைப்பு பெற்று இந்த சுக்கிரன் வந்து இது மாதிரி ஒரு அமைப்புல இருந்து 7ஆம் இடம் கலப்பு திருமணம், காதல் திருமணம் கொடுக்கும் பொழுது பெற்றோரின் சம்மதம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்து, கொஞ்சம் போராடி, அப்புறம் வந்து கொஞ்சம்
ஒரு ஒத்துக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வருதுன்னு சொல்லலாம். இல்ல நம்பவே கெட்டிருக்குது. அப்பாவோட ஸ்தானமே 8ல மறைஞ்சிருச்சு. ம். சந்திரன் கெட்டிருக்குன்னா, இல்ல இந்த திருமணத்த வந்து அவங்க தந்தையார்கள் ஏத்துக்கிற ஒத்துக்க தன்மை மாட்டாங்க. இல்லையே அப்படிங்கிறப்ப, ஆமாங்க. அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் 2 வருஷமா போராடிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. நீங்க 4 வருஷம் போராடினாலும் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறப்போ, ஆமா அத நாங்களும் உணர்ந்து, இப்ப நானும் அவரும் முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாரி இது இருக்கு. ஸோ இது மாரி சூரிய, சந்திரர்கள் 9ஆம் இடம், 4ஆம் இடமும் உள்ள பார்த்து, அதே சமயத்துல இவங்களுக்கு கூட நடக்கக்கூடிய சுக்கிரன் எந்த விதத்துல பாவத்துவமா இருக்கு, எந்த அளவுக்கு, எந்த படிநிலையில ம். இருக்கு பொறுத்து அவங்களுக்கு கலப்பு திருமணமா, காதல் திருமணமா, இல்லை சுக்கிரன் எந்த விதத்திலயும் பாதிக்கப்படாமல் குரு பார்வையில இருக்கு, சந்திரனின் பார்வையில இருக்குது, எந்த விதத்திலயும் வந்து பாவகிரகத்தின் தாக்கங்கள் இல்லை, சுக்கிரன் ம். வந்து நல்லா இருக்கு, 7ஆம் இடம் பாதிக்கப்படவில்லை என்றால், ம். அரேஞ்ச் மேரேஜாவே இது மாரி மேட்ரிமோனியல் சைட்ல ஆ. போய் தகவல் திருமண மையங்கள் மூலமாக ரெஃபரன்ஸ் மூலமா வந்து அம்மா, அப்பா பார்த்த வரனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி அமைப்பும் குடுக்குது. ஸோ இந்த 7ஆம் இடம் சுக்கிரன் பொறுத்து தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை எத்தகைய ஒரு திருமணமாக அமையப் போகுதுங்கிறது குறிக்குதுங்க. கண்டிப்பா சார். இப்ப நம்ம கலப்பு திருமணத்த பத்தியும் பேசியிருக்கோம். காதல் திருமணம், பெற்றோர்களால செஞ்சு வைக்கக்கூடிய அரேஞ்ச் மேரேஜ் பத்தி பேசியிருக்கோம். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து திருமணமே ஆகாது. உங்க ம். வயசு வயசு காலமே முடிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னும் கல்யாணம் பண்ணலையான்னா, "என்ன பண்றது நாங்களும் பார்த்தோம். அமையவே இல்ல. விட்டுட்டோம்." அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எதனால இந்த திருமணம் நின்னு போயிருக்கும்? எந்த அமைப்பு இருக்கும் சார் ஜாதகத்துல? ஏன்னா 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம், ம். 8ஆம் இடமும் முக்கியம். ஏன்னா 8ஆம் இடமும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ 2, 7, 8 இந்த ம். 3 இடமும் கெட்டிருக்கும் பொழுது, கெட்டிருக்கும்னா என்னன்னா, பாவகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது, எந்த சுபகிரகத்தின் தாக்கமும் இல்லாமல், ஒரு மாரி அதர் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா ட்ரையா இருக்கும் ஆ. பொழுது, அவ்வளோ ஒண்ணு திரிட்பலம் இல்லாமல், ஒளி இல்லாமல், கொஞ்சம் அஃப்ளிக்ஷன் ஆக இருக்கும் பொழுது, உங்களுக்கு இயல்பாகவே வந்து உங்களுக்கு வந்து லேட் மேரேஜை குடுக்கும். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கிறது. ம். கொஞ்சம் ராகு கேதுகளால் அஃபெக்ட் ஆயிருக்கிறது. கொஞ்சம் அதோட தன்மையும் குறைஞ்சிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது, அடுத்து வரக்கூடிய தசைகளும் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தசைகளாக இல்லாமல், அதே சமயத்துல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, புத்திர ம். தோஷமும் இருக்கும். ஆ. யாருக்கு லேட் மேரேஜா வருதுன்னா, நீங்க 7ஆம் இடத்த பார்த்துட்டு இருப்போம். 7ஆம் இடம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ம். ஆனா, 5ஆம் இடத்துல கடுமையான தோஷம் இருக்கும். என்ன இருக்கும்? சனியும், செவ்வாயும் சேர்ந்து இருக்கும். ம். அந்த 5ஆம் வீட்டு அதிபதி 6ல போயிருக்கும். இது மாரி ஒரு தவறான சில காம்பினேஷன் இருக்கிறப்போ, புத்திர தோஷம் இருக்கிற காரணத்தினால, புத்திரன் லேட்டா பொறக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறனால, கல்யாணம் ஆகாது. ஏன்னா கல்யாணம் ஆனா குழந்தை பொறந்துருங்கிற ஒரு அமைப்புனால கல்யாணத்துக்கு குடுக்காது. ஆ. எல்லாமே லேட்டரல் திங்கிங் தான் அஸ்ட்ராலஜில பார்க்கணும். ஏன்னா அஸ்ட்ராலஜியே பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் சயன்ஸ். இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு விஷயங்கள் சாதகமான எவிடன்ஸ் எடுத்து, எந்த எவிடன்ஸ் எதை காட்டுது, எதுக்கு அதிக முக்கியத்துவம் குடுக்கணுங்கிற ஒரு மிகவும் உத்வேகத்தோட ரொம்ப நுண்ணிப்பா பார்க்க வேண்டிய சயின்ஸ நம்ம பார்க்கும் பொழுது, சரி எப்பன்னா அந்த தோஷத்தோட அளவு எவ்வளோ? 30 வயசு வரைக்கும் குழந்தை பொறக்கூடாதா? 32 வயசுக்குள்ள பொறக்கூடாதா? எது மாரி ம். அமைப்பு இருக்குன்னு பார்த்து, எதுக்கப்புறம் பொறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி, அது ம். முன்னாடி 1 வருஷம், 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கல்யாணம் ஆகுற அமைப்பு இருக்குன்னு பார்த்து, அந்த டைம்ல தான் ஆகும்னு நம்ம கணிக்க முடியும். திருமணம்னு சாதாரணமா சொன்னா கூட, அதுல வந்து இவ்வளவு திருமணங்கள் இருக்கு. அந்த ஜாதகத்துல இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால தான் உங்களோட திருமணம் இப்டி இப்டி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி, நன்றி. வணக்கம்.